மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த புறமனம் உள்மனம் என்று சொல்லக்கூடியதை நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிமனம் என்று சொல்லக்கூடியது, கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடியது 5% தான் நம்ம வாழ்க்கையில் பங்கு வகிக்குது. சப்கான்ஷியஸ் 95%. ஆனால் சப்கான்ஷியஸ்க்கு தனியாக அதுக்கு எதுவும் கிடையாது. அதுக்கு என்ன தகவல்களை வெளியிலேருந்து நம்ம அனுப்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படும். நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கேப்டன் சொல்லுவார் இந்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுற உள்ளே இருக்கவங்கள்ட்ட, இப்படி போங்க அப்படி போங்க, அங்கே ஐஸ்பர்க் இருக்குது, இந்த பக்கம் மவுண்டெயின் ஒன்று வருது, இந்த பக்கம் திருப்புங்க அப்படின்னு. அவர் ஏதாவது தப்பாக கைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜின் ஆப்ரேட்டருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் போய் இடிச்சிருவார். அதனால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கேப்டன் பியூராக மாறணும். அவர் சரியான தகவல்களை உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அது உள்ளே அறியாமையில் இருக்கும், அது ரொம்ப இன்னசென்ட். அதை எப்படி கைட் பண்ணுறோமோ அதை தான் அது செய்யும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் நம்முடைய இன்னர் பீயிங்கோட தொடர்பு கொள்கிறதுக்கு கொஞ்சம் பயிற்சிகளை பண்ணணும். சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இட் மேக்ஸ் சவுண்ட்ஸ் நோ சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பேசுகிறது, சேட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது, அது நமக்கு இன்டலெக்சுவலாக ஷார்பன் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவோம். நம்ம முனை மழுங்கிய ஒரு கத்தியாக மாறிடுவோம். மொக்கையான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஷார்ப் இன்டலெக்டாக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஜீனியஸாக இருக்கட்டும், பெரிய சிஇஓஸாக இருக்கட்டும், அவங்க அதிக சத்தம் போட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க. மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப வளன்னு பேசிகிட்டே இருக்காதீங்க. அது ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறதுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹியூமன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உள்மனம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுச்சு, அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. மெடிக்கலில் ஆயுர்வேதிக் என்னன்னு சொன்னால், வாதா பித்தாலாம் ஜாஸ்தியான அவங்களுக்கு ஒரு இது பண்ண முடியாது. அவங்களால ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்க மாட்டாங்க. திடீர்னு எந்திரிச்சு ஓடுவாங்க, திடீர்னு உட்காருவாங்க, திடீர்னு மேலே ஏறி போய் பார்க்குறேம்பாங்க. அது பாடியில் இந்த திரிதோஷங்கள் வேறுபடுதுன்னு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட போயிட்டு உங்கள் ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு, அதுக்கேற்ற மாதிரி சில பயிற்சிகளை பண்ணிவிட்டு ப்ரீத்திங் டெக்னிக் கற்றுக்குங்க. ப்ரீத்திங் டெக்னிக் கற்றுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துருக்கும்போது ப்ரெத்தை வாட்ச் பண்ணுங்கள், படுத்திருக்கும்போது ப்ரெத்தை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த கிழமைன்னு இருக்கும் இல்லையா, நீங்கள் சனிக்கிழமை பிறந்திருந்தால் சனிக்கிழமையில் ஒரு மணி நேரம் மௌனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். காலையில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க, ஏதாவது ஒரு கோயிலில் கூட போய் உட்காருங்க. உங்கள் வீடே கோயிலாக்குறது நல்லது. எல்லாத்தோட கோயிலாக எந்த இடத்த மாற்றணும்னா, நம்ம பாடியே டெம்பிள் மாதிரி மாற்றணும். அப்படி மாற்றிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, லைஃப்பில் ஒரு புரிதல் வரும், ஒரு கண்டென்ட்மெண்ட் ஏற்படும். ஒருத்தர் ஓஷோவை பார்க்குறாரு. ஓஷோ பெரிய ஞானி, 1,50,000 புத்தகங்களை கோத்ரூ பண்ணியிருக்காரு, படிச்சிருக்காரு. அவருடைய ஸ்பீச் 650 புக்ஸாக வந்திருக்கு. அவர் பெரிய ஸ்காலர்ஸ்லாம் பிரமிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் படித்தது மட்டும் இல்லை, அவர் மெடிடேஷன்ற சாதனால இருந்தவர் அவர். அதனால அவருக்கு அந்த எழுத்தறிவு, நூலறிவு இருந்தது, வாலறிவும் இருந்துச்சு அவருக்கு. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, 3 PhD பண்ணவர், பெரிய ஸ்காலர் அவர். இந்தியாவிலே ஓஷோ சொல்கிறாரு, இந்தியாவில் ரொம்ப அவர் தெரியாதவங்க கிடையாது, ரொம்ப பிரபல்யமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, எல்லா சப்ஜெக்டும் எனக்கு தெரியும், எல்லாமே படித்து ஆராய்ச்சி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு அமைதி, பீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதே இல்லாமல் இருக்குது. ஓஷோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஓஷோ எல்லாத்தையும் அப்படியே அடித்து ஷேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் பேசுகிறது. ஓஷோ சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் படித்து தலைக்கு ஏற்றிட்டு அதை மற்றவங்க முன்னாடி நீங்கள் உங்கள் அறிவை விளம்பரப்படுத்துவதற்காக நீங்கள் பேசுகிறீங்களே தவிர, யூ ஆர் பிஹேவிங் ஜஸ்ட் லைக் அ பேரட்.
நத்திங் பட் பேரட் யுவர். அவர் சொல்கிறார், ஓஷோ சொல்கிறார், அவருக்கு மூஞ்சி சின்னதாகிருச்சு நான் சொல்லும்போது. ஆனால் அவர் என்னை எதிர்த்து பேச முடியலை அவரால். ஏன்னா நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும் அவருக்கு. ஓஷோ சொல்கிறாரு, அவர்கிட்ட நான் சொன்னேன், இன்னர் பீயிங்கில் எதுவுமே ஆகலை உங்களுக்கு. இன்னர் பீயிங்கோட கனெக்ட் ஆகாமல் இருக்கீங்க. இன்னர் பீயிங்கோட நீ கனெக்ட் ஆகணும். நீ படித்தது போதும், சைலன்ஸில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட. லெஸ் வி திங்க் மோர் வி அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய எண்ண குவியல்களோடு குப்பைகளோடு கட்டி புரளுவதை விடுத்து எண்ணங்களை விலகி இருந்து பார்க்க நமக்கு பழக வேண்டும். விலகி இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டில்னஸ் ஏற்படும். அந்த ஸ்டில்னஸ் தான் நமக்கு காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூத்தோடு தொடர்பு கொள்ள வைக்கும். நம்ம ஃபால்ஸை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஃபால்ஸ் ரெஸ்பெக்டை எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பொய்யான கௌரவத்தை எதிர்பார்த்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டி வாங்கிட்டா மரியாதை கிடைக்கும், இந்த இதில் பிஹெச்டி பண்ணிட்டா நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், இப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த புகழ் இருக்கு இல்லையா, அந்த புகழ் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா கூட அது பாரமாக தான் இருக்கும். இதுக்காக நம்ம செலவு பண்ணோமே நேரம், இது உண்மையான சந்தோஷத்தை கொடுத்துதா? கொடுக்கலை. அது பொருளாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் வகிக்கக்கூடிய பதவியாக இருக்கட்டும், அது ஒருபோதும் நிறைவையோ அமைதியோ கொடுக்காது. ஓஷோ சொல்கிற அந்த இன்னர் பீயிங்கோட காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது டீப் சைலன்ஸில் வரும். அந்த டீப் சைலன்ஸ்க்கு போகிறதுக்கு எடுத்த உடனே போக முடியாது. ஏன்னா நம்ம மைண்டு பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. ப்ரெசண்ட்டுன்றது ஒரு பெரிய கிஃப்ட், அது இயற்கை அளித்த கிஃப்ட்டு. நம்மளால் எம்டினஸை ஃபேஸ் பண்ண முடியல. எம்டினஸ் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளே வெற்றிடம் உருவாகும் போது டக்குன்னு போய் டிவியை போடுறோம், யாருக்காவது ஃபோன் போட்டு பேச போகிறோம், அல்லது வெளியே ஹோட்டல் கிளம்புறேன்னு சொல்கிறோம். நமக்கு எம்டினஸை பார்க்குற போது, நமக்கு பார்க்குற பக்குவம் வர்ற போது பரிபக்குவமாக ஆயிடுவோம். அப்படி பரிபக்குவமாக ஆயிட்டோன்னு சொன்னால் எர்த்தில் இருக்கிறது 80 வயசோ 90 வயசோ நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நமக்குள்ளே பக்குவம் ஏற்படாத போது நம்ம அது ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், அதில் நமக்கு அந்த ப்ரொஃபஷ்னலில் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் டீப் டவுனில் ஒரு விட வெற்றிடம் இருக்கும், வேக்கம் இருக்கும். அந்த வெற்றிடத்துக்குள்ளே போய் பார்த்துடணும். அதுதான் மெடிடேஷன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சமாதி அனுபவம் என்பது ஏற்படும். அந்த டீப் டவுனில் அந்த வேக்குமில் எல்லா சீக்ரெட்டும், நேச்சருடைய சீக்ரெட்ஸ்லாம் அடங்கியிருக்கு. அதை பார்க்கும்போது அந்த இன்னர் பீயிங் சொல்லித்தரும். அவங்கள தான் சொல்லுவாங்க ஓதாது உணர்ந்த பெருமகனார்னு சொல்லுவாங்க. படிக்காமலே பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். அந்த தன்மை வர்றது தான் வாலறிவுன்னு சொல்கிறது. நூலறிவு வேற, வாலறிவு. வால்னா முடிவான அறிவு. உபனிஷத்தம், வேத உபனிஷத் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறேன், அது சாராம்சம். அந்த வேதம்னா நாலேஜ் தான். அந்த வேதாந்தம், அந்த முடிவான ஞானத்தை நம்ம பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சைலன்ஸில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்தணும். ஆனால் இந்த பேசிக்கிட்டே இருக்கிறத நிறுத்துறதால ஞானம் வந்துடாது. உள்ளுக்குள்ளே இன்னர் டாக்ஸ் அண்ட் டயலாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இதை எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்க்கணும். அந்த இதை உருவாகிறத பார்க்குற போது இன்னர் டாக்ஸையும் டயலாக்ஸையும் கடந்து உள்ளே பார்க்கும்போது ஒரு வித எம்டினஸ் ஏற்படும். அந்த எம்டினஸை பார்க்கும்போது பயந்துருவோம். லைஃப்பில் நமக்கு யாருமே இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, ஐயோ போர் அடிக்குதே, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. எம்டினஸ்க்குள்ளே போகணும், எம்டினஸ்க்குள்ளே போகணும், தைரியமாக போகணும். அது வைராகியா விவேகா அப்படி வச்சுக்கிட்டு, வைராகிய டிஸ்பேஷனையும் நாலேஜையும் கெயின் பண்ண செல்ஃப் நாலேஜையும் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகணும். அப்படி உள்ளே போகும்போது இன்னர் ட்ராவல் பண்ணும்போது அங்கே தான் ட்ரெஷர் இருக்குது. நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது அங்கே தான் இருக்குது. தேடிக்கிட்டு இருக்கிறது வெளியில் கிடையாது, நமக்குள்ளே இருக்குது. அதான் கோ டீப்னு சொல்லுவாங்க. கோ டீப்ன்றது தான் காடுன்னு ஆச்சு. கடந்து உள்ளே போகும்போது அகம் பிரம்மாஸ்மின்றது பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிய ஆரம்பிக்கும். அதனால் சைலன்ஸில் இப்போ ஒரு 15 நாள் இருந்தேன். அதனால் இப்போ நீங்களும் இளைஞர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ரொம்ப பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டு, அவ்வப்போது நீங்கள் பிறந்த டேட்லையாக இருக்கலாம், அல்லது ஏதோ மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ கொஞ்சம் சைலன்ஸில் இருங்க. நல்ல புக்ஸை படிச்சுட்டு காமாக இருங்க. காமாக இருக்கும்போது நீங்கள் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து செயல்பட ஆரம்பிக்கும்போது, ஆக்ஷனில் ஈடுபடும் போது எப்படி அஜிடேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். எப்படி நம்ம லோ ஃப்ரீக்குவன்சிலேருந்து திடீர்னு ஹை ஃப்ரீக்குவன்சிக்கு எப்படி போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அந்த ஹை ஃப்ரீக்குவன்சிக்கு போகிறது எப்படின்னு பார்க்க சமம் என்ற நிலை ஏற்படும், சம திருஷ்டின்றது ஏற்படும், ஈக்வானிமிட்டி என்பது கைகூடும். இந்த ஈக்வானிமிட்டியில் இந்த லெவல் ஹெட்டடாக இருக்கும்போது வாழ்க்கையில்
வந்துட்டு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தான் இருக்கும். ட்ரூத்தோடு நம்ம இருக்கிற போது அது தைரியத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ட்ரூத்தாக இல்லாமல் நம்ம ஃபால்ஸாக இருக்கிறோம், லைஃப்பில் போலித்தனத்தை விரும்புகிறோம். மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம நிரந்தரமான சந்தோஷம் வேணும்னு கேட்டால் கிடைக்குமா? இந்த மாஸ்கெல்லாம் கலட்டி போடணும். இப்படி கலட்டி போட்டு ட்ரூத்தோடு நம்ம மேர்ஜ் ஆகணும். மேர்ஜ் ஆகிறதுக்கு உதவுறது தான் அந்த சைலன்ஸ். ஆரம்பத்தில் வாய் மௌனம் தேவை. உங்கள் லிப்ஸை க்ளோஸ் பண்ணி காமாக இருங்க. அதுக்கப்புறம் உள்ளேயும் அமைதியாகிறதுக்கு நேச்சர் ஹெல்ப் பண்ணும். அதை எல்லாரும் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அப்படியே அந்த நிலையிலிருந்து வேர்ல்டு பீஸ் ஏற்பட உள்ள எல்லாருக்கும் சமாதானமாக அமைதியும் கிடைக்கணும்னு ஒவ்வொரு மெடிடேஷன்லையும் வேண்டிக்குங்க. எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் யூ கேன் அச்சீவ். My dear brothers and sisters, I wish you all success. God bless you. RC Podcast by MS Ravishankar Raja.